ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே குட்டி ஷாப்பிங்கோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நான் வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் சாம்ஸ் கப்பில் வாங்கினான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் அங்கே நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபெரோ ரோச்சர் ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். இதில் 48 பீசஸ் ஆஃப் சாக்லேட் இருக்கும். அடுத்து லிண்டோர் சாக்லேட்ஸ் 2 பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கோம். அடுத்து ஹர்ஷி அசார்டட் பேக்கெட்ஸ் இருக்குது. இதில் 180 பீசஸ் இருக்குது. இதை வாங்கியிருக்கோம். அடுத்து குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸு கொஞ்சம் வாங்கினேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் ஒன்று வாங்கினேன். ரிக்ஷாவுக்கு 3 பீஸ் லெக்கிங்ஸ் ஒன்று வாங்கினேன். என் அப்பாவுக்கும் என் தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கும் ஷர்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தங்கச்சி பையனுக்கு 2 செட் ஆஃப் ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் டிஷர்ட்ஸ் எடுத்தோம். சாம்ஸ் கிளப்பில் வீக்கெண்டில் டேஸ்டிங் இருக்கும். அந்த மாதிரி சாம்பிள் டேஸ்டிங் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கையோட பில்லெல்லாம் போட்டுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே குட்டி ஷாப்பிங்கோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நான் சாக்லேட்ஸ் எல்லாம் சாம்ஸ் கப்பில் வாங்கினான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் அங்கே நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபெரோ ரோச்சர் ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். இதில் 48 பீசஸ் ஆஃப் சாக்லேட் இருக்கும். அடுத்து லிண்டோர் சாக்லேட்ஸ் 2 பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கோம். அடுத்து ஹர்ஷி அசார்டட் பேக்கெட்ஸ் இருக்குது. இதில் 180 பீசஸ் இருக்குது. இதை வாங்கியிருக்கோம். அடுத்து குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸு கொஞ்சம் வாங்கினேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் ஒன்று வாங்கினேன். ரிக்ஷாவுக்கு 3 பீஸ் லெக்கிங்ஸ் ஒன்று வாங்கினேன். என் அப்பாவுக்கும் என் தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கும் ஷர்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தங்கச்சி பையனுக்கு 2 செட் ஆஃப் ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் டிஷர்ட்ஸ் எடுத்தோம். சாம்ஸ் கிளப்பில் வீக்கெண்டில் டேஸ்டிங் இருக்கும். அந்த மாதிரி சாம்பிள் டேஸ்டிங் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கையோட பில்லெல்லாம் போட்டுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு.